சில கதைகள் இருக்கு, அத கேட்டா நமக்கு ராத்திரி தூக்கமே வராது. ஆனா நிஜத்துல நடந்த சில சம்பவங்கள் இருக்கு பாருங்க, அது நம்மளோட கற்பனையை விட ரொம்பவே பயங்கரமானதா இருக்கும். இன்னைக்கு நாம பார்க்க போறதும் அப்படியான சில உண்மை கதைகளை தான். ஆமா, சினிமாவுல வர்ற அந்த திடீர் பயம் எல்லாம் இருக்குல்ல, அது ஒரு செகண்ட் நம்மள தூக்கி வாரி போடும். உண்மைதான். ஆனா நிஜம் இருக்கே, அது நம்ம தூக்கத்தையே கெடுக்கிற மாதிரி பயங்கரமான கனவுகளை கொடுக்கும். சரி, நம்மளோட முதல் கதைக்குள்ள போலாம். நிறைய பேர் கேட்ட ஒரு நகரத்து திகில் கதையோட நிஜ வடிவம் இது. இதுக்கு பேரு உள்ளே இருந்து வந்த அழைப்பு. யோசிச்சு பாருங்க, ஒரு பொண்ணு ஒரு பெரிய வீட்ல தனியா குழந்தைங்கள பாத்துக்கறாங்க. வீடு முழுக்க ஒரு மயான அமைதி. திடீர்னு அந்த அமைதிய கடுக்கிற மாதிரி போன் அடிக்குது. எடுத்தா அந்த பக்கம் ஒரு ஆணோட விசித்திரமான ஒரு மாதிரி காத்து கலந்த குரல் ஏதேதோ முணுமுணுக்கிறது மட்டும் கேக்குது. இதயமெல்லாம் படபடன்னு அடிக்க அந்த பொண்ணு உடனே போலீஸ்க்கு கால் பண்றாங்க. கொஞ்ச நேரத்துல போலீஸ்கிட்ட இருந்து ஒரு அவசர கால் வருது. நீங்க உடனே அந்த வீட்டை விட்டு வெளியே வாங்கன்னு பதற்றமா சொல்றாங்க. ஏன்னா அந்த மர்மமான ஃபோன் கால் எங்கேயோந்து வரல. அதான் அந்த வீட்டுக்கு உள்ள இருந்தே வேற ஒரு லைன்ல இருந்து வந்துகிட்டு இருந்துச்சு. சில சமயம் பயம் நம்மள தேடி வரும். ஆனா சில சமயம் அது நம்ம கூடவே பயணம் பண்ணும். அப்படியான ஒரு கதை தான் இது. நடுராத்திரி ரோட்ல ஒருத்தர் கூட இல்ல. ஒரு லேடி தனியா கார் ஓட்டிட்டு போறாங்க. வழியில ஒருத்தர் லிஃப்ட் கேட்க சரி பாவமேன்னு வண்டியில ஏத்திக்கிறாங்க. ஆனா வண்டியில ஏறினவர் ஒரு வார்த்தை கூட பேசல. ஒரு அட்ரஸ மட்டும் சொல்லிட்டு அமைதியா இருக்காரு. அந்த அட்ரஸ் கிட்ட வந்ததும் சரி பேச்சு கொடுக்கலாம் திரும்பி பார்த்தா பின்னாடி சீட்ல யாருமே இல்ல. காலி. அவர் எப்போ எப்படி காணாம போனாருன்னே தெரியல. குழப்பத்தோடயே அந்த அட்ரஸ்க்கு போரி கதவை தட்டுறாங்க. ஒரு வயசான தம்பதி கதவை திறக்கறாங்க. இவங்க விஷயத்த சொன்னதும் அவங்க அதிர்ச்சி ஆயிடுறாங்க. கண்ணுல தண்ணியோட சொல்றாங்க, எங்க பையன் இறந்து பல வருஷம் ஆச்சுமா. நீங்க அவனை பார்த்தேன்னு சொல்றீங்களே, அதே ரோட்ல நடந்த ஒரு கார் ஆக்சிடென்ட்ல தான் அவன் எங்களை விட்டு போனான். அடுத்ததா நம்ம பார்க்க போறது அறிவியலால கூட விளக்க முடியாத ஒரு மர்மம். காலத்தாலேயே உறைஞ்சு போன ஒரு மனுஷனை பத்தி. பனி கொட்டுற ஒரு மலைப்பகுதி. அங்க காணாம போன ஒருத்தரை தேடிக்கிட்டு இருக்காங்க. அப்போதான் அதை பாக்குறாங்க. அவங்க தேடின நபர் அங்கதான் இருக்காரு. ஆனா அவரு பனியில அப்படியே உறைஞ்சு போயிருக்காரு. கீழே விழுந்தோ படுத்தோ இல்ல, ஒரு சிலை மாதிரி நேரா நின்னுட்டு இருக்காரு. சுத்தி முத்தி பார்த்தா அவர் போராடினதுக்கான எந்த அடையாளமும் இல்ல. வேற கால் தடம் கூட இல்ல. அவர் எப்படி அங்க வந்தாரு? எப்படி அந்த நிலைமையில உறைஞ்சு போனாரு? எதுக்குமே பதில் இல்ல. அவரோட கடைசி நிமிடங்கள் என்ன ஆச்சுங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அந்த பனியில போதஞ்சு போன ஒரு மர்மம் தான். அடுத்த கதை நம்ம மனசளவுல பயமுறுத்தக்கூடிய ஒரு விஷயம். நம்ம வீடு தான் நமக்கு பாதுகாப்பான இடம்னு நம்ம எல்லாரும் நினைப்போம் இல்லையா? ஆனா அந்த பாதுகாப்புக்குள்ளேயே நமக்கு தெரியாம ஒருத்தர் வந்துட்டு போயிருந்தா யோசிச்சு பாருங்க. ஒரு நாள் ஒரு குடும்பத்துக்கு ஒரு பார்சல் வருது. யார் அனுப்புனாங்கன்னா அட்ரஸ் இல்ல. பிரிச்சு பார்த்தா உள்ள அவங்க வீட்டோட போட்டோஸ் இருக்கு. பயங்கரமான விஷயம் என்னன்னா, எல்லா போட்டோவும் வீட்டுக்குள்ள இருந்து எடுத்த மாதிரி இருக்கு. யாரோ ஒருத்தர் ஒவ்வொரு ரூம் மூலையில நின்னு எடுத்த மாதிரி. ஆனா அதை விட ஷாக்கான விஷயம் என்ன தெரியுமா? சில போட்டோஸ்ல இருந்த தேதி இவங்க இந்த வீட்டுக்கு குடி வரத்துக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்த தேதி. அப்போ யார் இதை எடுத்தது? அந்த போட்டோ எடுத்த மர்ம நபர் யாருங்கிறது இன்னைக்கு வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியல. நம்மளோட கடைசி கதை விதிய பத்தினது. நம்மால மாத்தவே முடியாத ஒரு விஷயத்த நினைச்சு வர்ற பயத்தை பத்தினது. ஒரு டீனேஜ் பொண்ணு ரொம்ப கூலா அவ ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட சொல்றா, நான் அக்டோபர் 31ஆம் தேதிக்கு மேல உயிரோட இருக்க மாட்டேன்னு. அவ ஜோக் பண்றான்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. ஆனா அவ தனக்கு பிடிச்ச பொருளையெல்லாம் ஒவ்வொருத்தருக்கா கொடுக்க ஆரம்பிக்கிறா. எல்லாரையும் நடுங்க வச்ச விஷயம் என்னன்னா, அவ சொன்ன அதே தேதியில ஒரு திடீர் விபத்துல இறந்து போறா. இது தற்செயலா நடந்துச்சா இல்ல அவளுக்கு உண்மையாவே எதிர்காலத்துல என்ன நடக்கும்னு தெரிஞ்சதா? இப்போ நாம கேட்ட எல்லா கதைகள்லயும் ஒரு பொதுவான விஷயம் இருக்கு. அது என்னன்னு யோசிச்சிங்களா? இந்த கதைகள்ல இருக்கிற பயத்தை விட பயங்கரமான விஷயம் என்ன தெரியுமா? அதுல இருக்கிற அந்த நிச்சயமற்ற தன்மைதான். என்ன நடந்துச்சுன்னு நமக்கே சரியா தெரியாத அந்த நிலைமை. ஏன்னா சில மர்மங்கள் அப்படிதான். ஒரு தடவை அந்த கதவு திறந்துட்டா அதுக்கப்புறம் அதை முழுசா மூடவே முடியாது. சரி, இப்போ நீங்க சொல்லுங்க. நாம கேட்ட இந்த கதைகள்ல எந்த கதை உங்களை ரொம்பவே பாதிச்சது? உங்க தூக்கத்தை கெடுத்த கதை எதுன்னு கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த கதைகள் உங்களையும் நிஜமாவே ஒரு மாதிரி பண்ணியிருந்தா இந்த விளக்கத்துக்கு ஒரு லைக் போடுங்க. இதே மாதிரி நிஜத்துல நடந்த பயங்கரமான கதைகளை தொடர்ந்து கேட்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா நிஜம் எப்பவுமே கற்பனையை விட ரொம்ப பயங்கரமா இருக்கும்.